சீதாபுரி நாட்டு அரசன் மன்மதவர்மன் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற போது ஒரு நாள் எந்த ஒரு வேலையும் இல்லாமல் சிம்மாசனத்தில் விட்டு மதிய உணவு இடைவேளையின் போது அவன் புறப்பட எத்தமிக்கின்ற போது அங்கநாட்டு மன்னனின் தூதுவன் நேராக வருகிறான். வாய்க்காலவரை தாண்டி நேராக உள்ளே நுழைந்து இந்த அங்க நாட்டு அரசன் சுற்றி ஒரு கோடை போடுகிறான். கோட்டை போட்டுவிட்டு தான் ஏதும் பேசாமல் வணங்காமல் கொள்ளாமல் இவன் அங்கிருக்கக்கூடிய ஆசனத்தில் அமர்கிறான். இந்த அரசனுக்கு கொதித்தெழுந்து கோபப்பட்டு இவனை திட்ட வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் அங்க நாட்டு மன்னன் தூதுவன் அனுப்பினால் விடுகதைகளாலும் சங்கீத குறியீடுகளாலும் பாடல்களாகவே அவன் அறிவுறுத்துவான். சொல்ல வேண்டிய செய்தி அப்படித்தான் சொல்லி அனுப்பானான் அந்த அங்க நாட்டு மன்னன். தூதுவனம் ஏதோ ஒரு செயலை குறிக்கின்ற வகையில் இருக்கிறது. வட்டத்தை போட்டு விட்டான், நான் எழுந்து கொள்ள முடியாது. அதற்கான காரண காரியத்தை இந்த அவைக்களத்தில் இருக்கக்கூடிய புலவ பெருமாக்காலும் மந்திரிமார்களும் சான்றோர்களும் சொல்ல வேண்டும் என்று அரசர் கட்டளையிடுகிறார். அந்த கட்டளை கேட்ட உடன்பட்டு செவிசாத்த அத்தனை மக்களும் என்ன ஏது என்று புரியாமல் அங்கலாய்க்கிறார்கள். இந்த குறியீடுக்கு என்ன விளக்கம் என்று தெரியாமல் சந்து பொந்து வீடுகளெல்லாம் போய் தேடுகிறார்கள். பெரியவர், முதியவர், பண்டிதர், பாலரெல்லாம் போய் கேட்கிறார்கள். அவர்கள் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் ஒரு சிறிய குடிலில் ஒரு நடுத்தர வயது மிக்க முருகன் என்ற ஒருவன் தறியை நெய்து கொண்டிருக்கிறான். அமைச்சர் நினைக்கிறார், இவனிடம் போய் என்ன கேட்பது திரும்புகிறார். ஆனால் உள்ளுர இவன் ஏதோ சொல்ல நினைப்பான், அவனிடம் போய் பார்க்கலாம் என்று உள்ளுர போகிறார். அந்த முருகனிடம் கேட்கிறார், இது போன்ற நிலை ஆகிவிட்டது, தன் நாட்டின் மன்னன் இது போன்ற சிக்கலில் இருக்கிறார், நீதான் தெரியுமா அதற்கு விளம் என்று கேட்டார். சரி, அதற்கான விளக்கத்தை நான் சொல்கிறேன் என்று அந்த தறி நெய்திருக்கக்கூடிய அந்த ஊழியன் எழுந்து வருகிறான். தன்னுடைய மாடத்தில் இருக்கக்கூடிய பகடைக்காய்களை கையில் எடுக்கிறான். கூடையில் பூத்திருக்கக்கூடிய ஒரு சேவலை எடுக்கிறான். நேராக அவைக்களத்துக்கு வந்து அந்த தூதுவன் மீது, அதாவது ஒற்றன் மீது அந்த பகடைக்காய் வீசி இருக்கிறான். அந்த ஒற்றன் என்ன செய்கிறான் என்றால், தன் இடுப்பில் கட்டி வைத்திருக்கக்கூடிய தானிய மணிகளை எடுத்து அவைக்களத்தில் வீசுகிறார். இந்த நெசவாளியோ தான் கொண்டு வந்த சேவலை அங்கே விடுகிறார். அந்த சேவல் 2 நிமிடத்திலே அந்த தானியங்களை எல்லாம் தின்று விடுகிறது. பதறிப்போன அந்த ஒற்றன் அரசனை வணங்கி அங்கிருந்து விடுகிறான். இதை கண்டறிந்த அந்த மன்னன், அப்பா என்ன செயல் செய்தா, என்ன உணர்ந்தான், அவன் போனான், அதற்கு என்ன விளக்கம் என்று தெரியவில்லையே என்றான். அதற்கு இந்த நெசவாளி சொல்லுகிறான், மன்னா, வந்திருப்பவன் நான் எங்கள் படைகளால் உன்னை கட்டு போடுவேன் என்று ஒரு குறியீடை வட்டமிட்டான். அதற்கு நான் வந்தேன். உன்னுடைய அரசன் என் நாட்டு மன்னனை கட்டுப்படுத்த முடியாது. உன் நாட்டு அரசன் வெறு சிறு குழந்தை, பகடை விளையாட போ என்று பகடையை உருட்டினேன் நான். அவன் என்று சொன்னான், என் நாட்டில் இருக்கக்கூடிய தானிய மணிகள் கூட வீரனாக மாறும் என்று தானியங்களை எடுத்து வீசினான். நான் சேவலை விட்டேன், ஒரே நிமிடத்தில் கொண்டு தின்னது. அவன் பதறிப்போனான். எப்படிப்பட்ட பல வீரர்கள் பலவான்களாக இருந்தாலும் ஒரே ஒரு ஆள் உங்கள் நாட்டை அழிப்பான் என்று இந்த சேவல் மூலம் உணர்த்தினேன், அதனால் பயந்து ஓடினான் என்றான். சபா, சரியாக சொன்னாய் முருகா, உனக்கு பொன்னும் பொருளையும் கொடுக்கிறேன் என்று அவருக்கு பட்டாடையை போர்த்தினான் மன்னன். மன்னா, இதெல்லாம் வேண்டாம், ஒரு தாய் நாட்டிற்கு நான் செய்கின்ற கைமாறாக நினைக்கிறேன். இதை கொடுத்து என்னை அவமானப்படுத்தாதீர்கள். நான் உழைப்பால், உணர்வால், எண்ணத்தால் நான் வாழ நினைக்கிறேன் என்று அங்கிருந்து விடைபெற்றான். நானும் கதையை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம் அன்பு நண்பர்களே.